எத்தனையோ ஜனம் இந்த வெள்ளிக்கிழமையை பார்க்க முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் அவருடைய கிருபை நிமித்தமாய், அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய், ஆண்டவர் வைத்த அநாதி தீர்மானத்தின்படியாய் ஆண்டவர் நம்மை இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் கொண்டு வந்து அந்த உன்னதமான கர்த்தரை பாடி உயர்த்தும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் உண்மையாகவே பாக்கியசாலிகள், உண்மையாகவே நான் பாக்கியவான்கள். எத்தனை ஜனம் ஆண்டவர் இந்த இலவசமாய் தந்த சுவாசத்தை சுவாசிக்க முடியாதபடிக்கு ஜனம் தத்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாய் இந்த வெள்ளிக்கிழமை சாயங்கால வேளத்தில் அவருடைய சுவாசத்தை இன்னும் நமக்கு தந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருவதற்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். இந்த சீரை பெற்ற ஜனம் உண்மையாகவே பாக்கியம் உள்ளது. இந்த சீரை பெற்ற ஜனம் உண்மையாகவே பாக்கியம் உள்ளது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உட்கார்ந்திருக்கிற யாரையும் ஆண்டவர் வெறுமையாகி ஆண்டவர் அனுப்புவதில்லை. என்ன நோக்கத்தோடு வந்திருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த சிந்தனையை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்னால் அவரை ஆராதிக்கிற ஜனத்தை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லை. ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடலை கடந்து போன ஜனம், ஆண்டவரை ஆராதிக்கும்படி யோர்தானை கடந்து போன ஜனத்தை ஆண்டவர் அப்பத்துக்கு இறந்து தெரிய விடாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறப்பாரோ? ஒரு நாளும் மறக்க மாட்டார்.